حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فأوحى إلى عبده ما أوحى. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: مررت ليلة أسري بي على قبر موسى رأيته يصلي في قبره، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் சங்கைக்குரிய ரஜப மாதத்தினுடைய 27வது இரவு இது. மார்க்க அறிஞர்கள் பெரும்பாலான பேரின் கருத்துப்படி ரஜப பிற 27இல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான, மறக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு செய்தி. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்றின் எல்லா பக்கங்களையும் முஸ்லிம் சமுதாயம் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும், திரும்ப திரும்ப கேட்க வேண்டும், மீண்டும் மீண்டும் அடுத்த தலைமுறை வாரிசுகளுக்கு சொல்ல வேண்டும். சஹாபாக்கள் தங்கள் பிள்ளைகளை எல்லாம் அமர வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சீராவை, வரலாற்றை சொல்லித் தருவார்கள். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் முன்னெடுத்த போர்களை பற்றி சொல்லித் தருவார்கள். அல்லிமு சுபியானக்கும் சீரத்த நபியிக்கும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உங்கள் சிறுவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வரலாற்றை சொல்லித் தாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிறப்பு எவ்வளவு முக்கியத்துவமோ, நபிகளாரின் திருமணங்கள் எவ்வளவு முக்கியத்துவமோ, 40 வயதிலே அவர்களுக்கு கிடைத்த நபிப்பட்டம் எவ்வளவு முக்கியமோ, அவர்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஹிஜ்ரத் என்கிற பயணம் எவ்வளவு முக்கியமோ, அதே போல முக்கியம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் பயணத்தினுடைய வரலாறு. நாம் ஆண்டுதோறும் மிஅராஜை நினைவூட்டலாக பேசுகிறோம், நாமும் கேட்கிறோம். ஒரே வரலாறு திரும்ப திரும்ப கேட்கிறோம் என்பதல்ல, வேறு வேறு கோணங்களிலே பார்க்கிறோம். மிஅராஜை அறிவியல் கோணத்திலே அணுகலாம், மிஅராஜை ஆன்மீக கோணத்திலே அணுகலாம், மிஅராஜை இபாதத்துகளை பக்குவப்படுத்துவதற்காக அதை அணுகலாம், மிஅராஜை சுவனத்தினுடைய இன்பக் காட்சிகளை சிலாகித்து அதை அணுகலாம், மிஅராஜை நரகத்தினுடைய கோர காட்சிகளை கண்டுவிட்டு வந்து சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வார்த்தைகளில் கேட்டு வரும் நாட்களிலே செய்வன திருந்த செய்யலாம்.
இப்படி ஒரே மெஹராஜில் ஏராளமான கண்ணோட்டங்கள் உண்டு. ஆண்டுதோறும் ஒரே வரலாறு தானே பேசுவார்கள் என்பது அல்ல. கடந்த முறை மெஹராஜுகளிலும் நாம் தொடர்ந்து சொல்லி இருக்கிறோம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் தேவைப்பட்ட நேரத்தில் மெஹராஜ் நடந்தது. அவர்களின் பிரியத்திற்குரிய மனைவி ஹதீஜா அம்மையார் வஃபாத்தாகிவிட்டார்கள். இந்த சோகத்திலே இருந்தவர்களால் மீள முடியவில்லை. முடக்கி போட்டது போன்று அவர்களினுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் இருட்டாக இருந்தபோது வெளிச்சத்தை பாய்ச்ச முடிவெடுத்த இறைவன் ரப்பு மலக்குகளின் வழியாக ஆறுதல் சொல்லாமல் அன்னலாரை நேரிலே அழைத்து ஆறுதல் சொல்லுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த மெஹராஜ் பயணம் என்பார்கள் சரித்திராசிரியர்கள். இல்லை, அவர்களுடைய தந்தையாய் தாயாய் எல்லாமுமாய் இருந்த அபூ தாலிப் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அவர்களின் இறப்பின் துக்கத்திலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீள முடியவில்லை. அந்த நேரத்தில் பெருமானாரை அழைத்து அல்லாஹ் ஆறுதல் படுத்த மெஹராஜ் பயணம் என்பார்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள். இல்லை, தாயிஃபிலே ஒரு 10 நாட்கள் அவர்கள் போனார்கள். தாயிஃபிலே பட்ட கல்லடிகள், உலகத்தின் எந்த தீர்க்கதரிசியும் வாங்காத ரணங்களும் அடிகளும் அதனால் ஏற்பட்ட வலிகளும், அதன் துடிப்பிலே இருந்த பெருமானாரை நேரடியாக அழைத்து ஆறுதல் படுத்த அல்லாஹ் மெஹராஜிற்கு அழைத்தான் என்று மூன்றாவதாய் ஒரு காரணம் சொல்லுவார்கள். இப்படி வரிசையாக மனரீதியாக சோர்வுற்றிருந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஅவா என்கிற இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஒரு புதிய உத்வேகத்தை பாய்ச்சுவதற்கு ஒரு சந்திப்பு தேவைப்பட்டது. அது ஜிப்ரீலின் மூலமாக இதற்கு முன்னாலே செய்ததைப் போல ஆறுதல் சொல்லலாம், செய்யலாம். அதைவிட சிறப்பாய் சகிப்புத்தன்மையோடு சோதனைகளை எதிர்கொண்ட மனிதர்களுக்கு ரப்பின் கூலி மகத்தானது என்கிற செய்தியை உலகத்திற்கு சொல்லும் நோக்கில் அல்லாஹ் மெஹராஜ் என்கிற விண்ணுலக பயணத்திற்கு ஏற்பாடு செய்தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரை வழியாக மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் வரை போனார்கள். அங்கிருந்து மெஹராஜ் என்கிற விண்ணுலக பயணத்திற்கு பயணம் மேற்கொண்டார்கள். ரப்போடு உரையாடினார்கள், பேசினார்கள், பார்த்தார்கள். அவர்கள் போகிற வழியிலே கண்ட காட்சிகளும் ஏராளம். போய் அடைந்ததற்கு பின்னால், இறுதி எல்லையிலே ரப்பை சந்தித்ததற்கு பின்னால் அவர்கள் கண்ட சுவன நரக காட்சிகளும் ஏராளம். ஆண்டுதோறும் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது என்றாலும் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இந்த புனிதமான இரவிலே நாம் நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நாம் பேசுகிறோம், கேட்கிறோம், கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ஏற்பானாக. அன்பிற்குரியவர்களே, லைலத்துல் மெஹராஜ் மார்க்க அறிஞர்களால் மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்ட 5 இரவுகளில் இது ஒன்று. நாம் அறிந்திருக்கலாம், 2 பெருநாட்களுடைய இரவுகள், லைலத்துல் கத்ருடைய இரவு, ஷஅபானுடைய 15வது நாள் பராத்தினுடைய இரவு, அதே போல இந்த மெஹராஜினுடைய இரவு. துஆக்கள் கபூலாகும் என்றும், ஏதேனும் உபரியான வணக்கங்களோ தஸ்பீகளோ செய்பவர்கள் செய்யலாம் என்றும், நஃபிலாக நோன்பு வைப்பவர்கள் வைக்கலாம் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இரவுகளில் இந்த இரவு மிக முக்கியமானது. மெஹராஜினுடைய பயணத்தை ஏதேனும் ஒரு கோணத்தில் மாத்திரம் நாம் இந்த மெஹராஜை அணுகலாம். மெஹராஜ் 3 வகையான பிரயாணம் என்பார்கள். மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை அவர்கள் போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பயணப்பட்ட புராக் வாகனத்திலே அவர்கள் போன பயணம். 2வது, பைத்துல் முகத்தஸிலே அவர்கள் தொழுததற்கு பின்னால் அங்கிருந்து அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா என்கிற இடம் வரை செல்லுகிறார்கள். இது 2வது பயணம். இந்த சித்ரத்துல் முன்தஹா வரை கூட இருந்த ஜிப்ரீலும் அதோடு கலந்து கொள்வார்.
இதற்கு மேல் எனக்கு ஒரு அடி எடுத்து வைப்பதற்கான அனுமதி இல்லை என்று சொல்லுவார். மலக்குகளுக்கான எல்லை முடிவடைகிற இடம் அது. இது 2வது பயணம். முந்தைய தரைவழி பயணத்திற்கு இஸ்ரா என்று பெயர். மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை சற்றேறக்குறைய 1250 கிலோமீட்டர் இன்றைய தேதிப்படி. மக்காவினுடைய ஹரம் ஷரீஃபில் இருந்து ஒருவர் பைத்துல் முகத்தஸினுடைய அக்ஸாவுக்கு செல்ல 1250 கிலோமீட்டர் பயணப்பட வேண்டும். 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர்னு வச்சா கூட ஒரு 100 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு 2 மணி நேரம்னு வச்சா கூட ஏறத்தாழ 25 மணி நேரம் பயணப்பட வேண்டிய தூரம் அது. ஒரு 20 மணி நேரமாவது பயணப்பட வேண்டிய தூரம் 1250 கிலோமீட்டர். சரி, அங்கிருந்து அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா வரை சென்றதை மிஅராஜ் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அப்பால், மிஅராஜிற்கு அப்பால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணப்பட்டார்கள். அது காப கௌசைனி அவ் அதுனா என்று குர்ஆனிலே வருகிறது. சில மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய கிதாபுகளில் மிஅராஜ் போல சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி ரசூல் அல்லாஹுவை சந்திக்கிற வரை உள்ள பயணத்தை இஅராஜ் என்ற ஒரு வார்த்தையிலே எழுதுகிறார்கள். அதிகமான பேர் குறிப்பிடவில்லை. சில வரலாற்று ஆசிரியர்கள் அப்படி எழுதுகிறார்கள். இஸ்ரா 1, மிஅராஜ் 2, இஅராஜ் என்கிற ரப்புக்கும் ரசூலுக்கும் இடையிலே மாத்திரமான தனிச்சந்திப்பு, அது 3. அல்லது 2ஆகவே பிரித்து விடலாம். பைத்துல் முகத்தஸ் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள் 1, அதற்கு பிறகு எல்லாம் சேர்த்து மிஅராஜ். அரபு கண்ட்ரியில் பூரா எங்கேயுமே மிஅராஜுடைய இரவுன்ற வார்த்தையே இல்லை. அவர்கள் இந்த இரவுக்கு இஸ்ராவுடைய இரவு என்று பெயர் சொல்லுவார்கள். அதாவது மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரையும் போனதை நாம் இஸ்ரா என்கிறோம். அரபுகளிடம் இன்றைக்கு வரையும் அவர்களின் புழக்கத்திலும் சரி, அவர்கள் எழுதுகிற கிதாபுகளிலும் சரி, லைலத்துல் இஸ்ரா என்று எழுதுவார்கள், லைலத்துல் மிஅராஜ் என்று எழுத மாட்டார்கள். இஸ்ராவுடைய இரவு. அரபு நாடுகள் அல்லாமல் அந்த பக்கம் உள்ள கண்ட்ரிகளை விட்டுட்டு, மிடில் ஈஸ்ட்டை விட்டுட்டு இந்த பக்கம் பூரா டோட்டல் ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாம், ஏன் உலகத்தினுடைய 80% நாடுகளில் இந்த இரவுக்கு ரஜபு பிற 27க்கு பேர் மிஅராஜுடைய இரவு. முந்தைய பயணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இஸ்ராவுடைய இரவு என்று சொன்னாலும் சரிதான், அல்லது பிந்தைய பயணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை மிஅராஜ் என்று சொன்னாலும் சரிதான். முந்தைய பயணம் முழுக்க முழுக்க குர்ஆனில ஊர்ஜிதமாகிறது. இன்றைக்கு முதல் ரக்காயத்தில் ஓதிய வசனங்கள் மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸ் வரையான இஸ்ரா பிரயாணத்தை பற்றியது. 2வது ரக்காயத்தில் ஓதப்பட்ட சூரா வன்னஜும் அது பைத்துல் முகத்தஸில் இருந்து மேலே வரை உண்டான மிஅராஜை பற்றிய வசனங்கள். இஸ்ரா என்பது ஒரு பயணம், மிஅராஜ் என்பது இன்னொரு பயணம். பல்வேறு கோணங்களில் மிஅராஜை அணுகி இருக்கிறார்கள். அறிவியலாளர்கள் அவர்களுக்கு தக்கவாறு, ஆன்மீகவாதிகள் அவர்களுக்கு தக்கவாறு, சூஃபி ஞானிகள் மிஅராஜை அணுகுகிற கோணமே வேறு. இப்படியெல்லாம் நிறைய பேர் நிறைய வழிகளில் மிஅராஜை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். மிஅராஜை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் சுப்ஹானல்லதி என்று தொடங்குகிறது. நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். சுப்ஹானல்லதி ஆச்சரியத்திற்கு சொல்லுகிற வார்த்தை. சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமா சொல்லுவோம். சாதாரணமாக ஒருத்தர் நான் சாப்பிட்டேன்னார், சுப்ஹானல்லாஹ் சொல்ல மாட்டோம். அதான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். அப்படியான்னு கேட்போம். எங்கே ஆச்சரியம் வருகிறதோ அங்கே வருகிற வார்த்தை சுப்ஹானல்லாஹ். நான் இவ்வளோ தூரம் நடந்தே வந்தேன், சுப்ஹானல்லாஹ். நடக்காதவர் நடந்து வந்துட்டாருன்னு அர்த்தம். நான் இன்னைக்கு தஹஜ்ஜத் தொழுதேன்னு வருஷம் பூரா தொழுகாத ஒருத்தன் சொல்றான் சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியத்தில் மட்டுமே வெளிவருகிற வார்த்தை சுப்ஹானல்லாஹ். என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், சுப்ஹானல்லாஹ் சொல்ல மாட்டோம்.
சுபஹானல்லாஹ் என்பது வியப்பிலே வரக்கூடிய வார்த்தை. சுபஹானல்லாஹ் என்பது ஆச்சரியத்தில் வரக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் மேராஜுடைய நிகழ்ச்சியை தொடங்குறப்பவே சுபஹானல்லாஹ்னு சொல்றான். நாம் ஏதாவது நிஅமத்தை அருட்கொடையை பற்றி சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ்னு தான் சொல்லுவோம், சுபஹானல்லாஹ் சொல்ல மாட்டோம். இதே 15வது ஜுஸ்வில் 2 சூறா தான் வருகிறது. இந்த சூறாவை சுபஹானல்லதி என்று தொடங்குகிறவன் தொடர்ந்து வருகிற கஹ்ஃப் சூறாவை அல்ஹம்துலில்லாஹில்லதி என்று தொடங்குகிறான். அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், ரசூலுக்கு தன் அடியாருக்கு குர்ஆனை இறக்கி வைத்தானே அந்த அல்லாஹ் ஆச்சரியத்திற்குரியவன்னு சொல்லல, அவனுக்கே புகழெல்லாம்னு வருது. ஆனால் மேராஜ் பயணத்தை சொல்லக்கூடிய இந்த முந்தைய சூறாவில் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ரா பி அப்திஹின்னு சொல்லல. ஏன்னா விண்ணை நோக்கி ஒரு அடியாரை அழைத்து செல்லுகிற பிரம்மாண்டமான ஆச்சரியங்கள் நிறைந்த வியப்புகளின் உச்சியில நின்று பார்க்கிற அந்த சம்பவம் சாதாரணமானது அல்ல. எனவே அதை அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ரா பி அப்திஹின்னு தொடங்கல, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். மொத்தத்தில் சுப்ஹானல்லதின்னு குர்ஆன்ல சொல்லிட்டாவே பின்னாடி வர்றது எல்லாமே பயங்கரமான ஆச்சரியம்னு அர்த்தம். நாமும் ஆச்சரியங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம். சரி, மேராஜில் என்ன ஆச்சரியம்? உடலோடு ரூஹோடு, இந்த பூத உடலோடு ஐம்புலன்களோடு அவர்கள் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்தார்கள் என்பது ஆச்சரியம். கால நேரங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டது. கடிகாரத்தை படைத்தவன், கால ஓட்டத்தை படைத்தவன், சூரிய சந்திரனை படைத்தவன், அவனுக்கு அதை நிறுத்தி வைக்க தெரியும், நிறுத்தி வைப்பான். பலமுறை நாம் சொல்லி இருக்கிறோம் இங்கே நடைபெற்ற தப்சீர்களில், காலத்தை நிறுத்தி வைப்பது என்பது பல நபிமார்களுக்கு நடந்திருக்கிறது. மேராஜிலே நடைபெற்றது அதுதான், காலம் நின்றது. அதனால் தான் மேராஜினுடைய வரலாற்றில் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், பல்லாயிரக்கணக்கல்ல பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைல்கள் கடந்து போய்விட்டு திரும்பி வருகிற வரை பாயின் சூடு ஆறவில்லை, நாரங்கியின் ஆட்டம் நிற்கவில்லை, கண்ணி வைக்கும் நேரத்தில் நடந்தது என்பதெல்லாம் காலம் நின்றுச்சுன்னு அர்த்தம். திரும்பி வந்த உடனே அந்த டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் சொல்லுவார்கள், 33 வயசுல உயர்த்தப்பட்டார்கள், மீண்டும் அவர்கள் பூமிக்கு இறங்குகிற போது வயசு 33. அது எப்படின்னு கேட்டால் ஈசாவுடைய விஷயத்தில் காலம் நிறுத்தப்பட்டது. நமக்கெல்லாம் ஓடிட்டு இருக்கோம், நின்று போனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியே நின்றுச்சுன்னு வைங்களேன், என்றும் 16 அப்படியே இருந்துடலாம், அதே வயசு, எந்த பர்த்டேவும் கிடையாது, ஒரே வயசு. காலம் நிறுத்தப்படுகிறது ஈசாவின் விஷயத்தில். காலம் நிறுத்தப்படுகிறது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மேராஜின் போது. இதையெல்லாம் உடலோடு அவர்கள் இவ்வளவு தொலைதூரம் போய்விட்டு வந்தார்கள் என்பதுதான் வரலாற்றிலே பெரிய ஆச்சரியமான செய்தி. எனவே சுப்ஹானல்லதி என்று அந்த ஆச்சரியத்தை அல்லாஹ் தொடங்குகிறார். லேசா 1-2 பேர் மேராஜில் இப்படி எழுதி வச்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ் இந்த உடம்போட போகலை, இந்த உடம்போடு எல்லாம் போக முடியாது, இந்த உடம்போட புராக்கில் உட்காந்து அக்ஸாவுக்கு போகிறதே பெரிய விஷயம், அங்கிருந்து மேலே போகிறதெல்லாம் சான்ஸ் இல்லை, வானமெல்லாம் கடந்து பல கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் போகிறதுனா என்னத்துக்கு ஆகிறது, 3 லட்சம் கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால் வானங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க, எங்கே போக முடியும்? அதனால் ரசூலுல்லாவுடைய உடல் போகலை, அவங்க கனவுல மேராஜுக்கு போனாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுகிற கருத்து நீண்ட காலமாக அது கிதாபுகளில் தவறு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கனவுல மேராஜுக்கு போகிறது பெரிய விஷயமே இல்லை. கனவுல ஆல்ரெடி நம்மெல்லாம் போயிட்டு தான் இருக்கோம், நம்ம மேராஜை தாண்டியே போகிறோம், அந்த எல்லைவெல்லாம் தாண்டி கனவுல எங்கெங்கேயோ போகிறோம், என்னென்னமோ நடக்குது, திடீர்னு சிஎம் ஆகிறோம், பிஎம் ஆகிறோம், கனவுல உலகத்துக்கே அதிபராகிறோம், சமயத்தில் கல்யாணம் நடக்குது, சமயத்தில் வீட்டில் மவுத்து நடக்குது, என்னென்னமோ நடக்குது கனவுல. அது ஒரு கனவுல ஒருத்தர் மேராஜுக்கு போயிட்டு வந்தாருங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம் அல்ல. அது குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ அவ்வளவு தூரம் விவரித்து இவர்கள் போய்விட்டு வந்தார்கள், இப்படி சந்தித்தார்கள், இவ்வளவு தூரம் கடந்தார்கள் பேச வேண்டியதே இல்லை.
கனவுல மேராஜ்னா ரசூலுல்லாஹ் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் போனாங்க கனவுல. கனவு அந்த மாதிரி ஒரு உலகம். கனவுல நடக்கிறது அப்படியே சில பேர்லாம் முழிச்சு உட்காந்துக்குவாங்க. எவனோ துரத்துமா, கத்தியோட அருவாளோட துரத்திட்டு வருவான். இவரும் முடிஞ்ச வரை ஓடி ஓடி பார்த்து கடைசியில் எந்திரிச்சு உட்காந்துருவார். கனவு டிஸ்கனெக்ட் ஆகி எந்திரிச்சு உட்காந்தவரை பாருங்க, வேக்கும். ஏசி ரூமில் தான் படுத்திருக்காரு, ஃபேன்லாம் இருக்குது, வேக்கும். என்னன்னா இந்த கனவுல அவ்வளோ தூரம் துரத்திருக்கானோ. சமயங்களில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அவருக்கு ஏதாவது கல்யாணம் நடக்கும், அல்லது கோடிக்கணக்கில் ஏதாவது வரும், அல்லது பெரிய இதாகிடுவார், மனசுக்கு எல்லாமே கனவுல நடக்கும். அப்போ திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துருவார், சமயத்தில் முழிப்பு வந்து. ஆனால் கஷ்டப்படுவார், இடையில கட்டாயிருச்சே. சில பேரெல்லாம் திரும்ப கண்ணை மூடி கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுவே திரும்ப வரட்டும், பார்த்துடலாம் எப்படியாவது. சமயங்களில் கனவிலே நாம் எல்லா பக்கம் போயிடலாம், மேராஜுக்கல்ல தாண்டி கூட போயிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரயாணம் கனவிலே போன பிரயாணம் அல்ல, நனவிலே போனார்கள், உடலோடு போனார்கள், உயிரோடு போனார்கள். ரூஹும் ஜிஸ்மும் சேர்ந்து போனது என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு. இதுதான் நம்முடைய அகீதா, கொள்கை. ரெண்டும் சேர்ந்து போனார்கள், ஒன்றும் வேண்டாம். அந்த சம்பவத்தை யோசிச்சாவே தெரிஞ்சு போயிடும். கனவுல போனதா இருந்தா காபிர்கள் நாங்க நம்ப மாட்டோம்னு ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கனவுல போனதா இருந்தா ஒரு அபூபக்கர் சித்திக்கு உண்மைப்படுத்தினார், எனவே அவருக்கு சித்திக் என்கிற பட்டமெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணத்திற்கு போய்விட்டு வந்து சொர்க்கம் நரகம் எல்லாம் சொன்னதற்கு பிறகு, அவர்கள் பூமிக்கு வந்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உங்கள் நண்பர், உங்க சாஹிபு நேற்று இரவு இவ்வளவு தூரம் போயிட்டு இப்படி வந்தாராமா அப்படின்னா அவர்கள் என்ன சொன்னாலும் அது உண்மை என்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானம் கீழே பூமி மேலன்னா அதுதான் உண்மை. நாம் பார்ப்பது போய், நீங்கள் சொல்வது போய். உண்மை எது? ரசூலுல்லாஹ் சொல்லுவது. எனவே அவருக்கு சித்திக் என்கிற பட்டம். உடம்போடு போனதுனால, அதை அவங்க நம்புறதுனால தான் அவங்களுக்கு சித்திக் என்று பட்டம். கனவில போனது அபூஜஹலோ அபூலஹபோ மறுக்கணுன்ற அவசியமே இல்லை. உடலோடு போனார்கள் என்பதைத்தான் அவர்கள் மறுத்தார்கள். ஒரு குறுகிய நேரத்தில் நீ எப்படி அவ்வளோ தூரம் போன? அவர்கள் ஆதாரம் கேட்டது எதனால்? உடலோடு போனார்கள் என்பதால் தான். நிற்க வச்சு கேட்டாங்களே, என்னென்ன பார்த்தீங்க சொல்லுங்க. பைத்துல் முகத்தஸ் போனீங்களே சொல்லுங்க. பைத்துல் முகத்தஸில் என்ன நடந்துச்சு சொல்லுங்க. பைத்துல் முகத்தஸ் முதல்ல நீ இதுவரை முன்ன பின்ன முகமதை நீ போனதில்லை, சொல்லுங்க பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸினுடைய கதவு நிலவில் இருந்து A to Z அப்படியே பைத்துல் முகத்தஸில் ரொம்ப காலம் ஒருத்தர் குடியிருந்திருந்தா எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரடியாக அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை கண்களுக்கு முன்னாலே காட்டினார். இந்த குதிரையை கட்டுற வளையத்தை எல்லாம் சொன்னாங்க. சஹீஹுல் புகாரியில் சுமார் 2 பக்க அளவில் வரக்கூடிய மேராஜினுடைய ஒரே ஹதீஸில் அந்த வளையமெல்லாம் வருது. நபிமார்கள் எல்லாம் தொழுகைக்கு வருகிற போது எந்த வளையத்தில் தங்கள் குதிரையை கட்டுவார்களோ நான் அந்த வளையத்திலே போய் புறாக்கை கட்டினேன்னு அந்த வளையத்தை எல்லாம் பேசுறாங்க. கதவுகளை பேசுகிறார்கள், ஜன்னலை பேசுகிறார்கள், மெஹராபை பேசுகிறார்கள், பைத்துல் முகத்தஸினுடைய தத்ரூப அமைப்பை பேசுகிறார்கள். சொல்ல வந்த செய்தி பைத்துல் முகத்தஸ் எப்படி இருந்துச்சு சொல்லு பார்க்கலான்னு. நான் கனவுல பார்த்ததா இருந்தா அவங்க இவ்வளவு தூரம் துருவி கேட்க மாட்டாங்க. நேரடியாக சென்றேன் என்று சொல்லுகிற போதுதான் அவங்களுடைய இந்த கேள்விகளே வருது. அந்த கேள்விகள் வருவதற்கான காரணமே அதுதான். பைத்துல் முகத்தஸுக்கு போகிறப்போ அவங்க படுத்திருந்தது உம்மஹானி அம்மாவுடைய வீட்டில். அவர்களுடைய சகோதரி, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய உடன் பிறந்த சகோதரி, அபூ தாலிப் அவர்களுடைய மகள் உம்மஹானி வீட்டில் தான் படுத்திருந்தாங்க. கூரை வழியாக பயணம் தொடங்கியது. அதாவது அந்த வர்ற மலக்கு எப்பவும் வாசல் வழியாக வர்ற ஜிப்ரைல் அன்னைக்கு வாசல் வழியாக வரல, கூரை வழியாக இறங்குறாங்க. இந்த வர்றதே அது ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறது, போகிறது மேலேன்ற மாதிரி அர்த்தம். பயணத்தின் தோரணையை அவர்களின் வருகை காட்டுகிறது. உள்ளே வருகிறார்கள்,
போயிட்டாச்சு, வந்தாச்சு, காலையில் படுத்தாச்சு. சுபூ தொழுகைக்கு எந்திரிக்கிறப்போ உம்மஹானிகிட்ட சொல்கிறாங்க, நேற்று ராத்திரி இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. உம்மஹானி உறுதியாக அல்லாஹுவை நம்பிய பெண் இருந்தாலும் சொன்னாங்க, முஹம்மத் இதை இப்போதைக்கு வெளியே சொல்ல வேணாமே, ஏன்னா யார் யார் இதை எப்படி எடுத்துக்குவான்னு தெரில. ஒரே நைட்டில் நான் இவ்வளோ தூரம் இங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஏற்கனவே நம்மளுடைய மார்க்கத்தை, ஷரியத்தை, இஸ்லாத்தை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறவனுங்க இவனுக்கு வந்து இதையெல்லாம் சொன்னால் கைகொட்டி சிரிச்சிருவானுங்க, நீங்கள் சொல்ல வேணாமேன்னு கேட்டாங்க. மறைக்க முடியாது என்னால், சொல்லாமல் இருக்க முடியாது என்னால், அதனால் சொல்லித்தான் ஆகணும். நான் போய் சுபுவை தொழுதுட்டு சொல்லிடுவேன், நான் எல்லாத்துட்டையும் சொல்லிடுவேன். நான் இங்கே சொல்ல வருகிற விஷயம், கனவுல நான் போனேன்னு இருந்தால் உம்மஹானி போய் சொல்லாதேன்னு தடுக்க மாட்டாங்க. நினைவோடு போனார்கள், உயிரோடு போனார்கள், உடலோடு போனார்கள். அப்படி ஒரு பயணம்தான் விண்ணுலகத்தினுடைய பயணம். புராக்கிலே இருந்து கஅபாவிலே இருந்து அவர்கள் கல்பையெல்லாம் சுத்தப்படுத்தியதற்கு பின்னால் நீண்ட விரிவுகள் தேவையில்லை என்பதால் சுருக்கமாக வருகிறேன். பைத்துல் முகத்தஸுக்கு அவர்கள் வருகிறார்கள். நான் சொல்லிட்டு இருந்தது சுப்ஹானல்லதி, இது வந்து ஆச்சரியங்கள் நிறைந்த பயணம், வியப்புகள் நிறைந்த பயணம், முழுக்க முழுக்க அற்புதங்கள் மாத்திரமே நிறைந்த பயணம். இதனுடைய வழி முழுக்க அற்புதங்களாகவே அத்தனையும் நடைபெற்றது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நிற்க வச்சு பைத்துல் முகத்தஸை பூரா கேட்டதுக்கு அப்புறம் அவங்க கேட்டாங்க, வேற என்ன பார்த்த சொல்லு, அவங்களுக்கு விளங்குற மாதிரி ஏதாவது சொல்லணும். அவங்க ஊரில் இருந்து வியாபாரத்துக்கு போயிட்டு வந்த ஒரு குழு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த வாணிப கூட்டம் நம்ம ஊர்லேருந்து போயிருக்கல, அது திரும்பி வந்துட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன், அவங்க இன்னும் வரல மக்காவும். அந்த செய்தி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. சொன்னாங்க, எவ்வளோ தூரத்தில் பார்த்த, எங்கே பார்த்த? அநேகமாக இன்னைக்கு மக்ரிபுக்குள்ளே அவங்க வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ தூரத்தில் பார்த்தேன். மிகச்சரியாக சூரியன் மறைவதற்கு முன்னாலே அந்த குழு வந்தது. பெருமானார் பார்த்த நேரத்தில் அவர்கள் மக்காவிலே இருந்து வெகு தூரம் இருந்திருக்க வேண்டும். ஒரு நாள் பிரயாணத்தில் அவர்கள் வந்து சேருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள். இந்த மேராஜிலே நடைபெற்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எதை யோசித்தாலும் உள்ளுக்குள்ளே ஆச்சரியம், உள்ளுக்குள்ளே இயல்பு நிலை அல்ல, இயல்பு நிலையை தாண்டி யாராலும் தொட்டுவிட முடியாத ஒரு உயரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜின் வழியாக தொடுகிறார்கள். புராக் வாகனம், மார்க்க அறிஞர்கள் அதில் நிறைய செய்தி எழுதுவாங்க. இந்த புராக் எப்படி இருந்துச்சு, வாளி எப்படி, முகம் எப்படி, கண்ணு எப்படி, காது எப்படிங்கிறதல்ல, புறாக்கு முதல்ல தேவையா, அப்படியே இந்த கிரேன் வச்சு தூக்கின மாதிரி ரசூலுல்லாஹ்வை நேராக மேலே தூக்குன்னா போயிடுவாங்க அரிச்சுக்கு. அல்லாஹ் ஒரு மலைக்கு அனுப்பிச்சு, ஒரு புறாக்கு அனுப்பிச்சு, அதில் உட்காந்து அதில் பிரயாணப்பட்டு, அதாவது உலகத்தின் காரண காரியங்களோடு தான் எந்த அற்புதமும் நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணங்களை எப்போதும் விடமாட்டார்கள். ஒரு பிரயாணம் எல்லோருக்கும் முன்னால் அது இப்படிப்பட்ட குதிரையிலே நடக்கட்டும், குதிரையிலே போவதை பார்க்கட்டும், இங்கும் பார்க்கட்டும், கஅபாவிலே பார்க்கட்டும், பைத்துல் முகத்தஸிலே பார்க்கட்டும். இந்த இடத்துல சில உலமாக்கள் இதனுடைய விரிவுரைகளில் எழுதுகிறார்கள், ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் அப்படியே ஆகாயத்தில் பறக்கிறாருன்னு வைங்களேன், இதையெல்லாம் பெரிய அற்புதம்னு அவர் சொன்னால் நிச்சயமாக அது அற்புதம் கிடையாது, ரசூலுடைய பாணி அது அல்ல. 63 வருஷம் எங்கேயுமே ரசூலுல்லாஹ் இந்தா நான் தரையில் கால் உண்டாமல் நிற்கிறேன் பாருன்னு நின்று காட்டலை, இந்த பார் நான் தண்ணியில் நடக்கிறேன் பாரு மூழ்காமன்னு ரசூலுல்லாஹ் நடந்து காட்டலை. அற்புதம் என்பது காரணங்களோடு இணைய வேண்டும். புராக் என்கிற வாகனத்தை வர வைத்து அதிலே அமர்ந்து காரண காரியங்களோடு ஒரு முஅ்ஜிஸா நடக்கிறது. சுப்ஹானல்லதி என்று தொடங்குகிற அல்லாஹ்வின் வார்த்தைக்கு பின்னால் இந்த அற்புதம் எல்லாம் இருக்கிறது. எந்த அற்புதத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாலும் கூடவே கொஞ்சம் காரணங்களை சேர்த்துக்குவாங்க. ஒன்றும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டியில் கையை விட்டாங்க, எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, வந்துக்கிட்டே இருந்துச்சு. மாவு பொருள், ரொட்டி, எதாக இருந்தாலும், உணவு, பேரிச்சம்பழம், எதுவாக இருந்தாலும். ஆனால் இந்த பார் அப்படின்னு எல்லாம் எங்கேயுமே காட்டலை. எப்போ பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா, யாரும் சொல்லல, பாத்திரத்தில் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல கொண்டா,
அதுதான் காரணம். பரவாயில்ல கொண்டா, இல்லை அதில் ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது, பரவாயில்ல எடுத்துகிட்டு வா. பாத்திரம் வந்ததுக்கு பிறகு ஒருத்தர் சாப்பிட்ற உணவுக்குள்ளே கையை விட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது சப்ளை ஆகி கொண்டே இருக்கும். அற்புதங்களோடு காரணங்களும் இணைய வேண்டும். இது அதாவது தவறாக அற்புதங்களை விளங்கி வைத்திருப்பவர்களுக்கு ரசூலுடைய அற்புதம் கொஞ்சம் இங்கே வித்தியாசப்படுகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் எல்லாருக்கும் உணவு, திடீர் ஏற்பாடு. ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, அடுப்பில் இருந்து சட்டியை இறக்க வேணாம்னு சொல்லு, நான் வர்ற வரை. சட்டி அடுப்பில் இருந்தது. ரசூல்லா அற்புதம் கொடுக்குறவங்களா இருந்தால் போன உடனே எல்லாம் வரிசையா உட்காரு, சூப்பராக விரிச்சாச்சா, கண்ணை மூடிட்டு திறந்து பாரு, ரொட்டி இருக்கும் சொல்லியிருக்கலாமே. ரசூல்லா அப்படி ஒரு அற்புதம் சொல்லவே இல்லை, எங்கேயுமே இல்லை. சட்டியை இறக்க வேணான்னு சொல்லு, நான் வர்றேன். சட்டி சால்னா கொதிக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். ரொட்டி சுடப்படுவதற்கான மாவு இருக்கிறது, கல் வைக்கப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ் போகிறார்கள். எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். கிட்டத்தட்ட 300 பேர் சஹாபாக்கள் மாறி 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 சாப்பிட்டு முடிப்பார்கள். கடைசியில் அந்த குடும்பமும் சாப்பிடும். சட்டியும் மாவும் அப்படியே இருக்கிற இருக்கிற மாவு அப்படியே இருக்கும். ரசூலுல்லாஹ் வந்து விடுவார்கள். எந்த அற்புதத்தை எடுத்தார்? 1400 பேர் வுது செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் நுனியில தண்ணி வந்தது. நமக்கெல்லாம் தெரியும். நான் ரசூலுடைய முஅ்ஜிஸாக்களின் ரகங்கள் எப்படி என்று சொல்லுகிறேன். வெறுமனே வித்த காட்டுற மாதிரி உள்ள அமைப்பு அல்ல. திடீர்னு தண்ணி இல்லை அப்படின்னா, தண்ணி இல்லையா, இங்க வாங்கப்பா இந்தா அப்படின்னு கை விரலை காட்டி பைப்பில் தண்ணி வந்த மாதிரி வரல. போய் தேடி பாருங்க, தண்ணி கிடைக்கும். ஹுதைபியாவிலே போய் தேடினார்கள். போய் தேடிட்டு எல்லாம் வந்துட்டாங்க, தண்ணி இல்லை. பாத்திரம் கொண்டு வா, பாத்திரம் இல்லை, ஒரு குவளையாவது கொண்டு வா. அப்ப தண்ணீருக்கான ஒரு குவளை வருகிறது, அதுல கொஞ்சம் இருக்கிறது, விரல் விடப்படுகிறது, குவளையின் ஒரு பாகம் சரிக்கப்படுகிறது, வுது செய்கிறார்கள். மொத்தம் 1400 பேர். சட்டிக்குள்ளே ஏன் விரலை வைக்க வேண்டும் என்று எழுதுகிற ரசூலினுடைய வாழ்வை இன்ச்சு பை இன்ச்சாக அலசுகிற அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், காரண காரியம் இல்லாமல் ஒரு அற்புதத்தை ரசூல் எந்த காலத்திலும் காட்டியதில்லை. திடீர்னு காலையில் 10 மணிக்கு ரசூல்லா மேலே பறக்குறாங்க பார்த்தீங்களா? இல்லவே இல்லை. லைஃப்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய முஅ்ஜிஸாக்கள், கராமத்துகள் வித்தை காட்டுபவனுடைய அற்புதங்களை போல இருக்கவே இருக்காது. காரண காரியங்களோடு அற்புதம். எனவே புறாக்கில் பயணப்படுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வரலாற்றை சொல்லுகிற போது கூட பெருமானாருடைய அற்புதங்கள் என்கிற போது ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. பாறையில இருந்து தண்ணி வரும், அது சகஜம். பாறையிலிருந்து தண்ணீர் கசிவு உண்டாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் கேட்கிறார்கள். குர்ஆன்ல 3-4 இடத்துல இந்த செய்தி வருது. அல்லாஹ் சொல்லுகிறான், கையில் இருக்கிற கைத்தடியை வச்சு பாறையில் அடிங்க, தண்ணி வரும். இத்ரிப் பி அஸாக்கல் ஹஜர் ஃபன்ஃபஜர இத்ரிப் பி அஸாக்கல் பஹர் ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் ஆகும். அடிங்க, கையில் குச்சியை வச்சு பாறையில் அடிப்பார்கள், தண்ணீர் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் குச்சியும் இல்லை, எங்கேயும் அடிக்கவும் இல்லை, பாத்திரத்துக்குள்ள கையை விடுகிறார்கள், தண்ணீர் வரும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அற்புதங்களோடு நிறைய அற்புதங்கள் ரசூலோடு பொருத்தி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பேர் அற்புதங்கள் உலகத்தில் யாருக்கும் இல்லாத முஅ்ஜிஸா, குர்ஆனுக்கு அடுத்தபடியான 2வது முஅ்ஜிஸாவாக இந்த மேராஜ் எழுதப்படுகிறது. அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் தங்களுடைய ஹஸாயிஸுல் குப்ராவிலே, அவர்களுடைய நூலிலே சுமார் 1000 அற்புதங்கள் எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதங்கள் 1000லையும் எழுதி முடிக்கிற அவர்களின் கருத்து, முதல் அற்புதம் குர்ஆன், 2வது அற்புதம் மேராஜ். நாம் அந்த மாபெரிய அற்புதத்தை பற்றித்தான் பேசுகிறோம். அதற்காகத்தான் ஒரு இரவு அதிலே தான் சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயங்களை நினைவு கூறுகிறோம். எந்த நபிமார்களுக்கும் தராததை எல்லாம் அல்லாஹ் தந்தார். இது ஆச்சரியம். ஏன் ஆச்சரியம்? மனிதராக இவர்கள் போனது, ரூஹா போனதல்ல, ஆவியா போனதல்ல, காற்றா போனதல்ல, மனிதராக போனது. மனிதராக மேலே போகணும்னா அதுக்கு சில செட்டப் எல்லாம் வேணும்.
சில செட்டப் வேணும், பெரிய பேக்கேஜ் வேணும், பின்னாடி அதெல்லாம் மாட்டிக்கிட்டு ஆக்சிஜன் லெவல் அது இதுன்னு எல்லாம் அடைச்சிக்கணும், மேலே போய் மூச்சு திணறாமல் இருக்கிறதுக்கு அது இதெல்லாம் போட்டுக்கணும். குறிப்பாக நைட்டில் வேற போகிறாங்க, கண்டிப்பாக லைட்டு வேணும். ஒன்றுமே இல்லை, லைட்டு இல்லை, ஆக்சிஜன் இல்லை, எந்த மூட்டைகளும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் மனிதராக பயணப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முஅஜிஸாவில் ஒரு மனிதர் என்கிற அமைப்பிலே அவர்கள் மின்வெளிக்குன்னு ட்ரெஸ் இருக்கு, சும்மா சாதா ட்ரெஸ்ல எல்லாம் போக முடியாது. அப்போ அதுக்குன்னு உள்ள அந்த ட்ரெஸ்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை, பயணப்படுகிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானல்லதி என்று ஆயத்தை தொடங்குகிற போதே தொடங்குகிறார். பயணம் முழுக்க ஆச்சரியமும் அற்புதமும். போனது இரவுல, அல்லாஹ்வே சொல்லிட்டான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில், இரவிலே பயணப்பட்டார்கள். இரவில் பயணப்பட்டோன்னா இன்னைக்கு உள்ள மாதிரி ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது, எந்த வெளிச்சமும் கிடையாது, வீட்டு வெளிச்சமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒரு கும்மிருட்டு. இரவிலே பயணப்படுகிறார்கள். ஆனால் பார்த்த காட்சிகள் எல்லாம் பகலை போல சொல்லுகிறார்கள். நைட்டில் போகிறப்போ இப்போ என்ன தெரியும், நாம் சமயத்தில் குறுக்க விறகு கட்ட கிடந்தாவே வேற ஏதோ நினச்சிக்கிட்டு ஓடுறோம், அந்த பக்கம் பாம்பா இருக்குமோ அல்லது வேற ஏதாவது இருக்குமோ, கயிறை பாம்புன்னு நினைக்க. இரவிலே கண்ணு தெரியாது, இரவிலே இருட்டிலே தெரியாது, இரவின் இருட்டில் தான் பயணப்படுகிறார்கள். ஆனால் வந்து அவர்கள் பேசிய காட்சிகள் எல்லாம் பகல் நேரத்தில் அவர்கள் பார்த்தது போல எல்லாம் இருக்கிறது. பைத்துல் முகத்தஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டப்போ, இது நைட்டில் பார்த்த மாதிரியே சொல்றாங்க. கதவு, நிலவு, நாரங்கி, அது இது எப்படி சொல்லுகிறார்கள்? சரி, நைட் நேரத்தில் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு வாணிப கூட்டம் அப்படி போச்சுன்னா, இன்ன கோத்திரம், நம்ம ஊர்ல இருந்து போன கோத்திரம், அது திரும்பி வருது, மூஞ்சில டார்ச் அடிச்சு பார்த்தாங்க, ஒரு வெளிச்சம் இல்லை. சுருங்க சொன்னால் நபிகளாருக்கு அந்த இரவு பகலை விட வெளிச்சமாக இருந்தது. பைத்துல் முகத்தஸிலே உள்ள தொழுகையை விவரிக்கிறார்கள். போகிற வழியில மதீனாவிலே 2 ரக்காயத்து தொழுதிருக்கிறார்கள். ஜிப்ரீலோடு நீங்கள் ஹிஜ்ரத்திற்கு வரும் இடம் இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே தொழுதை சொல்லுகிறார்கள். போகிற வழியில ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் பைத்துல் லஹம், பெத்லஹேம் என்கிறார்களே, அந்த பைத்துல் லஹமிலே தொழுகிறார்கள், அதை சொல்லுகிறார்கள். பைத்துல் லஹம் எப்படி கண்கூட நைட்ல தெரியுது? மதீனாவுடைய தாருல் ஹிஜ்ரத் எப்படி நைட்ல தெரியுது? பைத்துல் முகத்தஸ்ல இருட்டில் ஒரு லாட்டின் விளக்காவது அங்கே மாட்டிருந்துச்சா? ஒன்றுமே இல்லாத இந்த இருட்டு பயணத்தில் சொல்லுகிற காட்சிகள் எல்லாம் பகலை விட ஆக வெளிச்சமான காட்சிகள், அத்தனையும் சொல்லுகிறார்கள். இமாமத்தில் நிற்கிறார்கள், இமாமாக நின்று தொழ வைக்கிறார்கள், அத்தனை நபிமார்களும் இருக்கிறார்கள். அது விஷயத்தில் ஆழமாக நிறைய யோசித்தால் ஷரியத்தினுடைய நிறைய ரகசியங்களை அல்லாஹ் வைத்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எந்த நபியும் உடலோடு வந்ததாக எந்த கிதாபிலே இல்லை. எந்த கிதாபிலையும் அந்தந்த நபிமார்கள் உடலோடு வந்தார்கள்னு இல்லை. அவர்களின் ஆன்மாக்கள் தான் வந்திருக்கிறது, ரூகுகள் தான் வந்திருக்கிறது. ஒரு ஹதீஸில் கூட கபூரில் இருந்து அவங்க கிளம்பி அவங்க வந்து இங்கே நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரல. இது ரூகுகளின் பயணம். அத்தனை பேத்துக்கும் ரூகுகள் எல்லாம் நிற்கிற நபிமார்களினுடைய அருவாகுகளுக்கு உடலோடு இருக்கிற நாயகம் தொழ வைக்கிறார்கள். சுப்ஹானல்லதி என்கிற ஆச்சரியம் எதனாலெல்லாம் அல்லாஹ் இந்த மேராஜை ஆச்சரியப்படுத்துகிறான் என்பதற்கு கீழே மார்க்க அறிஞர்கள் எழுதுகிற செய்திகள் இவைகள் எல்லாம். எல்லா நபிமார்களுக்கும் தொழ வைக்கிறார்கள். லேசா சில பேத்துக்கு சந்தேகம் வரும், ஆமாம் தொழுகையே மேராஜுக்கு மேலே போன பிறகு தானே கொடுக்குறாங்க, அப்போ கீழே என்ன தொழுதாங்க? சந்தேகம் வரலாம். சில பேர் வந்ததை அப்படி கூட மனசில் இது பண்ணிக்கலாம். அது ஒரு விதமான தொழுகை முதல்லையே இருந்தது. கடமையாக்கப்பட்ட தொழுகைகள் தரப்பட்டது தான் மேராஜ். தொழுகைன்ற முறையவே அப்பத்தான் கொடுக்குறான்னு சொல்ல முடியாது. எல்லா நபிமார்கள் காலத்திலும் தொழுகை இருந்தது. நமக்கான தொழுகையும் நமக்கான கடமையும் அது 50 ஆனதும் பின்னாலே 5 ஆனதும் இதுவெல்லாம் நடந்தது தான் மேராஜில்.
தொழுகைன்னு ஒன்று அப்படியே முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்தது மேராஜ் அப்படி விளங்க முடியாது. நபிமார்கள் எல்லோருக்கும் தொழ வைக்கிறார்கள். இதில் என்ன செய்தின்னா, நைட்டில் போகும்போது பகல் மாதிரி இவ்வளவு ரசூலுல்லாவுக்கு தெரிஞ்சிருக்குது ஒரு மனிதராக பயணப்படுவதற்கு. இந்த ஆச்சரியத்திலிருந்து மீள முடியறதுக்கு முன்னாடியே இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நைட்டில் போகும்போது பூமிக்கு மேலே தெரிகிற மாதிரி ரசூலுக்கு பூமிக்கு கீழே தெரிஞ்சிருக்குது. அஜர்த்து ஏதோ கதை விடுறாருன்னு நினைக்க வேணாம். இப்படி சொல்கிறது அம்புலி மாமா வரலாறுலாம் சொல்லலை. ஹதீஸ் கிதாபுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னேற்ற பயணத்தில் எதனால் அல்லாஹ் சுப்ஹானல்லதி என்பதை சொன்னான் என்கிற விளக்கத்தில் வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, மரர்து பிலைலத்தின் உஸ்ரிய பி, என்னை மேராஜிற்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த இரவில் நான் மூசா அலைஹிஸ்ஸலாமின் கபரை கடந்து சென்றேன். ரஅய்து மூசா யுஸல்லி ஃபீ கபரிஹி, மூசா தனது கபரிலே தொழுது கொண்டிருந்தார். புகாரியில் இருக்கு, எல்லா நூல்லையும் இருக்கு. ரஅய்து மூசா யுஸல்லி ஃபீ கபரிஹி, மூசா கபரிலே தொழுது கொண்டிருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போகிறார்கள். போவது இரவு நேரம். இரவு நேரம் வெளியில் உள்ளது தெரிகிறதே பெரிய பாடு. தமிழில் சொல்லுவாங்கள்ல, பகல்லையே பசுமாடு தெரியல, நைட்டில் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி இரவிலே பயணம். எதிரிலே உள்ளவைகளெல்லாம் கபருக்கு கீழே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுகுவதை சஹீஹான ஹதீஸுகளில் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பேசுகிறார். இது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல சஹாபாக்களை பொறுத்தவரை. காரணம் என்னன்னா, நிறைய தடவை தொழுகையிலேயே சொல்லியிருக்காங்க, இன்னி அரா மாலா தரவுன வாஸ்மஉ மாலா தஸ்மஉன், நீங்கள் பார்க்காததையெல்லாம் நான் பார்க்குறேன், நீங்கள் கேட்காததையெல்லாம் நான் கேட்குறேன். நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. தொழுகையில் முன்னாடி இமாமத் செய்வாங்க, தொழுகை முடிஞ்ச உடனே கேட்பாங்க யார் பேசினது. வேற ஒரு தடவை கேட்டாங்க யார் சலாத்துக்கு பதில் சொன்னது. தொழுகையில் இருக்கிறப்பவே யாரோ அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்காங்க போட்டிருக்கு, அவர் வலைக்கும் சலாம்னு வழக்கம் போல சொல்லிட்டார். பர்டிகுலராக கேட்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியும் பார்ப்பார்கள். அரமாலா தரவும் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா சூறாவை உங்களில் யாரோ ஓதிட்டு இருந்தீங்க நான் தொழுக வைக்கிறப்போ, யார் அவர் எந்திரிச்சு நான் தாங்கிறார். பர்டிகுலராக சூறாவை சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலாவை ஓதிட்டு இருந்தீங்களே யார், அவர் எந்திரிச்சு நான் தான் சொல்கிறார். தொழுது முடிச்ச ஒன்று கேட்குறாங்க, உங்களை யாரும் ஓடி வந்து சேர்ந்தீங்களே தொழுகையில் யார். இப்படி நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா எல்லாமே கடைசி ஸ்டெப்பில் பெரும்பாலும் ரன்னிங்கில் தான் வர்றாங்க. ஒது செஞ்சுட்டு தட்டன்னு வந்து அதில் ஜாயிண்ட் ஆகிறது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்களில் ஓடி வரவே கூடாது. ஒது செஞ்சதுக்கு பின்னாடி நார்மலாக மட்டும்தான் நடந்து வரணும். நாமெல்லாம் ஓடி வர்றதுக்கு அர்த்தமே வேறு. என்னன்னா, கொஞ்சம் பின்னாடி எந்திரிச்சு நின்று ஒரு ரக்காய் தொழுவோம், அதில் 5 நிமிஷம் லேட் ஆகும். அதில் பின்னாடி யாராவது தக்பீர் கட்டிக்கிட்டா கடந்து போகிறது கஷ்டமாயிடும். இதில் ஏதாவது சுன்னத் தொழுகைக்கு பின்னால் பயானுன்னா அது அதை விட சிரமமாயிடும். அதனால் தட்டப்புட்டன்னு ஓடி வந்து எப்படியாவது சேர்ந்துடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒருத்தர் அப்படி ஓடி வந்து சேர்ந்துட்டார். கட்டன்னு வந்து ஒரு ரசூல்லா தொழுக முடிஞ்ச ஒன்று கேட்டாங்க, யார் ஓடி வந்தார்? நான் தான். எல்லாத்தையும் சொன்னாங்க, ஜாதக்கல்லாஹு ஹிர்ஸன், முதல்ல நீ எதனால் இப்படி ஓடி வந்த? அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு பின்னாடி கிடைக்கிற ஒரு ரக்காயத்து இது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் இமாமத்து செய்கிறீங்க, பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி, உங்கள் கூட எனக்கு கிடைக்கிற ஒரு ரக்காயத்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். நான் அந்த ஆசையில் தான் ஓடி வந்தேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜாதக்கல்லாஹு ஹிர்ஸன், அல்லாஹ் உன்னுடைய இந்த ஆசையை அதிகப்படுத்துவானாக சொல்லிட்டு இனிமேல் ஓடி வராத. தொழுகைக்கு வரும்போது லா தஅத்திஹா தஸ்ரஈன வஅதூஹா தம்ஷீன், நீங்கள் எப்போது தொழுகைக்கு வந்தாலும் அது இமாம சலாம் கொடுக்கிற ஸ்டேஜில் இருந்தாலும் ஓடி வரக்கூடாது, நடந்துதான் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. அவர் வேணா, அந்த சஹாபி வேணா உண்மையாலுமே ரக்காயத்து போயிடும், ரசூலுல்லாஹ் கூட ஒரு ரக்காயத்துன்னு வந்திருக்கலாம். நாமெல்லாம் அப்படி ஓடி வர்றதெல்லாம் இல்லை. நாம் டப்புன்னு அப்படியே அதோடு முடிக்கணும். சலாம் கொடுத்ததோடு எல்லாம் முடித்து எஸ்கேப் ஆகணும், அதுக்காக ஓடி வர்றது இல்லை.
நம்ம அப்படி இல்லைன்னு நீங்கள் சொன்னால் இருக்குதுங்கிறதுக்கு நம்மள்ட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் தெரியுமா? வேகமாக வர்றாருல இமாம் ருக்குவில் இருந்தாருன்னா ருக்குவிலேயே கேட்ச் பண்ணுறதுக்காக வேகமாக வந்து கேட்ச் பண்ணுவார், எப்படியாவது பிடிச்சிருவார். எந்திரிச்சிட்டாருன்னு வைங்களேன் இமாம, அதே வேகத்தில் சஜிதாவுக்கு தக்பீர் கட்டிட்டு போக வேண்டியதானே, போக மாட்டார். ஏன் தெரியுமா? இதுக்கப்புறம் சேர்ந்தா அந்த ரக்காத்து கணக்கில் வராது. ருக்குவுக்கு அப்புறம் முதல் சஜிதாவில் சேர்ந்தாலோ ரெண்டாவது சஜிதாவில் சேர்ந்தாலோ இட்ஸ் நாட் கவுண்டட், கவுண்டிங்கில் வராது. அதனால் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவ்வளோ வேகமாக வந்தவர் கர்ச்சீப் எடுத்து மூஞ்சி துடைப்பார், கையெல்லாம் துடைச்சி காலெல்லாம் துடைச்சி ரெடி பண்ணுவார். ஃபேனுக்கு சென்டர் பாயிண்ட்டு பார்ப்பார், அப்புறம் யார் யார் வந்திருக்கான்னு பார்ப்பார். ஆமாம், சில பேர் நல்லா இருக்கிற வேண்டியை போய் ஓரத்தில் அவுத்து கட்டிட்டு வருவாங்க. எதுக்குன்னு கேட்டால் இது அவர் மேலே வரட்டும், இமாமு 2 சஜிதாவெல்லாம் முடிச்சுட்டு அவர் மேலே வரட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் போய் ருக்குவுக்கு அப்புறம் சேர்ந்தா கணக்கில் வராது. ருக்குவிலேயே சேர்ந்துட்டா அதுக்கு தான் வேகமாக வர்றது. அந்த வேகமாக வர்றது கூட எப்படி இருக்கும்னா தட்டன்னு கொடுக்குற சவுண்டு பேஷ்மாவுக்கு நீ எந்திரிக்காத, ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சொல்லி கொண்டிருந்த விஷயம் அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் காணாததை நான் காணுகிறேன், வஸ்மஉ மா லா தஸ்மஊன், நீங்கள் கேட்காததை எல்லாம் நான் கேட்கிறேன். எனவே தங்களுக்கு பின்னாலே என்ன நடக்கிறது என்பதும் ரசூலுல்லாஹுவுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரஅய்து மூஸா யுஸல்லி ஃபீ கப்ரிஹி, நான் மூஸா அலைஹிஸ்ஸலாமை கபரிலே அவர்கள் தொழுகுவதை நான் பார்த்தேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேராஜிலே நீண்ட சொல்லிக்கொண்டே போவதல்ல, நான் ஒரு கோணத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எதனால் அல்லாஹ் சுப்ஹானல்லதி என்று தொடங்கினான்? எதனால் இது ஆச்சரியமான பிரயாணம்? இங்கே நடைபெற்ற ஆச்சரியங்கள் என்னென்ன? கடைசியாய் சிதறத்துல் முன்தஹா என்கிற இடத்திற்கு வருகிற போது ஜிப்ரீலும் நகர்ந்து கொள்ள கலந்து கொள்ள அங்கிருந்து தொடங்குகிறது ரசூலுக்கும் ரப்புக்குமான பயணம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்கிறார்கள் நாயகம். பார்த்தாங்களா? அல்லாஹ் எப்படி இருந்தான் பூமியில் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹுவை பார்த்த விஷயத்தில் ஷரியத்தில் 3 நிலைப்பாடு இருக்கிறது. நாம் அவசியமாக ஈமானுடைய உறுதிக்காக தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழில் சொல்லுவாங்கள்ல, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அல்லாஹ்வை பார்த்தவங்க யாரும் பார்த்து சொன்னதும் இல்லை, பார்க்கவும் இல்லை, பார்த்தவங்க யாரும் சொன்னதும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், கண்டிப்பாக பார்த்தாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து, உலகத்தில் திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர். ரஆ ரப்பஹு பிஐனைஹி, ரப்பை ரசூல் அவர்கள் 2 கண்களால் கண்டார்கள். திரும்ப திரும்ப அவர்கள் சத்தியமிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இன்னன் நபிய்ய அவ்வலு மக்லூக்கின் ஹலகஹல்லாஹு வஃபகஹு லிருயதி, முதல்ல துனியாவில் ஒரே ஒரு படைப்பு அல்லாஹ் அவனை பார்க்க தேர்ந்தெடுத்தான், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். மாணவர்கள் எல்லாம் இருக்கிற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டது, அத்தஅஜபூன அல் குன்னத லி இப்ராஹிம் வல் கலாம் லி மூஸா வர்ருயத லி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பராய் இப்ராஹிமை தேர்ந்தெடுத்த இறைவன், பேசுவதற்கு மூசாவை தேர்ந்தெடுத்த இறைவன், பார்ப்பதற்கு பெருமானாரை தேர்ந்தெடுத்ததில் உங்களுக்கு என்ன ஆச்சரியம்? இப்ராஹிமை அல்லாஹ் கலீலுங்கிறான், நண்பருங்கிறான், நண்பராக தேர்ந்தெடுத்தான். தூர்மலை அடிவாரத்திலே மூசாவோடு பேசுவதற்கு தேர்ந்தெடுத்தான். மூசாவிற்கு கலீமுல்லா என்று பெயர், ரப்போடு பேசுபவர் என்று பெயர். வேறு எந்த நபியும் அப்படி பேசியதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். பேச்சிற்கு ஒரு மூசா, நட்பிற்கு ஒரு இப்ராஹிம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு ரப்பு தேர்ந்தெடுத்து கொண்டான். இதில் உங்களுக்கு என்ன ஆச்சரியம்? இதுவெல்லாம் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். 2வது கருத்து, ரசூல் ரப்பை பார்க்கல, பார்த்தாங்கன்னு வர்றதுக்கு அர்த்தம் உள்ளத்தால் பார்த்தாங்க, கண்ணால் பார்க்கல. கண்ணால் பார்த்ததா சொன்னால் அது பொய். இப்படிங்கிற கருத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கருத்து.
ஆனாலும் இந்த கருத்தை நிறைய பேர் பல்வேறு ஆதாரங்களால் மறுக்கிறார்கள். இல்லை, கண்டது உண்மை. அல்லவா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கள் முஸ்னதிலே பதிவு செய்கிறார்கள், தஜல்லா ரப்புஹு லிநபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது கருத்து, பார்க்கிறது தான் ரப்பு ரசூலுக்கு தோற்றமளித்தான், பார்த்தார்கள். தோற்றமளித்து பார்ப்பது வேறு, நேரடியாக பார்ப்பது வேறு. உதாரணம் மூலமா சொன்னமா புரியும். மொபைல்ல நமக்கு நிறைய உருவம் தெரியும். மொபைல்ல அவங்க அம்மா தெரியும், அவங்க அத்தா தெரியும், பழகின நண்பன் தெரியும், எல்லாம் தெரியும். உடைச்சு பார்த்தீங்கன்னா உயர் தான் இருக்கும். இது தஜல்லி என்று சொல்லுவார்கள், தோற்றமளித்தல், அவ்வளவுதான். கண்ணாடியில போய் நிற்கிறோம், அழகா ஜம்முன்னு எல்லா விதமான இதோட நின்று பூரா பார்ப்போம். பின்னாடி தட்டினீங்கன்னா அட்டை தான் இருக்கும். பாதரசம் உலாம் பூசப்பட்ட ஒரு கெமிக்கல் அது. கண்ணாடி வெளியில தெரிகிற, இதுக்கு பேர் தஜல்லி என்று பெயர். ரப்பு தோற்றமளித்தான். தோற்றமளிப்பு ஹவுஸ்ல போய் நம்ம எட்டி பார்த்தோம்னா நம்ம உருவம் தெரியும். ஒரு அடி அடிக்கலான்னு குத்துனீங்கன்னா வெறும் தண்ணிக்குள்ள தான் கை போகும். அங்கே இருப்பது நாம் அல்ல, தோற்றமளித்தல். தோற்றமளித்தல் என்பதற்கு தஜல்லி என்று பெயர். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது சம்பந்தமாக நிறைய எழுதியிருக்கிறார்கள். சுருக்கமாய் பெரும்பாலான பேருடைய கருத்து, ரப்பை அவர்கள் பார்த்து விட்டு வந்தார்கள். மேராஜினுடைய ஆச்சரியங்கள் மாத்திரம் சொன்னால், ஆச்சரியங்கள் மாத்திரம் விடிய விடிய பேசணும். சும்மா அல்லாஹ் சுபஹான் அல்லதின்னு ஒரு வார்த்தையை தொடங்கலை, ஒரு சூறாவை அப்படி எல்லாத்துக்குமே அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி இப்படியே தொடங்குறவன் திடீர்னு சுபஹான் அல்லதிங்கிறான். முழுக்க முழுக்க வியப்புகள் நிறைந்த ஒரு பயணம் மேராஜினுடைய பயணம். சரி, மேராஜினுடைய பயணத்தினுடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பதல்ல, கடைசியாய் செய்தி மேராஜின் வழியாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற ஹதீஸ், மேராஜிலே பெருமானாருக்கு 3 விஷயங்கள் மிகப்பெரிய கிஃப்டாக தரப்படுகிறது, மிகப்பெரிய அன்பளிப்பாக. ரப்போடு பேசியது, சொர்க்கம் பார்த்தது, நரகம் பார்த்தது, திரும்பி வந்தது, மூசாவோடு உரையாடியது, ஒவ்வொரு நபிமார்களுடன், இதெல்லாம் நம்ம சொல்லலை. பல தடவை பல்வேறு கட்டங்களிலே மேராஜிலே நாம் கேட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். 3 செய்திகள். அதில் முதல் செய்தி, ஃபர்து தொழுகையாக 5 வேளை. ஃபர்து தொழுகையாக 5 வேளை மேராஜில் வைத்து பெருமானாருக்கு அன்பளிப்பு செய்யப்பட்ட 2வது செய்தி, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனம். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி 1 லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா 2. இந்த 2 வசனங்களும் மிகப்பெரிய அன்பளிப்பாக தரப்பட்டது. குர்ஆன் ஒரு கிஃப்ட், அதில் ஆகப்பெரிய கிஃப்ட் என்று இந்த 2 வசனம் சொல்லுவார்கள். பக்ராவின் கடைசி 2 சஹீஹான ஹதீஸில் இருக்கிறது. இரவில இந்த 2 ஆயத்தையும் ஓதிவிட்டு படித்தவனுக்கு கஃபத்தாஹு, அவனுக்கு இந்த 2 ஆயத்தே போதும், எல்லா பலா முசீபத்திலிருந்தும் அவனை காப்பாற்றும். பக்ராவினுடைய 2 வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தான். முதலிலே கொடுக்கப்பட்ட தொழுகையினுடைய 5 வேளை என்பது 50 வேளையாக இருந்து அனுபவப்பட்ட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் மீண்டும் இது உங்கள் உம்மத்துக்கு ஒத்து வராது என்று சொல்லி 55ஆக ஆனதற்கு பிறகு அல்லாஹ் இதை கொடுத்தார். 2வது பக்ராவினுடைய கடைசி 2 வசனம். 3வது ஷிர்க் அல்லாத அத்தனை பாவங்களையும் மன்னிப்பதான வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை ரப்பு மேராஜிலே கொடுத்தார். இணை வைக்காமல் என்னை சந்தித்தான், அது எவ்வளவு பெரிய பாவத்திற்குரியவனாக இருந்தாலும், ரப்பே நான் தௌபா செய்கிறேன், என்னை மன்னிப்பாயாக என்று கேட்டுவிட்டால் இணை வைப்பு அல்லாத எல்லா குற்றத்தையும் தான் மன்னிப்பதான வாக்குறுதியையும் அல்லாஹ் மேராஜிலே தருகிறான். இந்த 3ம் தான் மேராஜினுடைய மிக முக்கியமான அன்பளிப்புகள். 3மே கடைபிடிக்க வேண்டியவை. வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் கூட இருக்க வேண்டியது தொழுகை. ஜனாசா போகிறப்ப கூட தொழுகையாளியின் ஜனாசா போகுதுன்னு சொல்லணும். 2வது செய்தி, இந்த 2 வசனங்கள், பக்ராவின் 2 வசனங்கள், அதாவது அதனுடைய அன்பளிப்பு எவ்வளவு வீரியமானதுன்னு தெரிஞ்சால் ஒரு நாள் கூட அதை ஓதாமல் விட மாட்டாங்க என்றெல்லாம் ஹதீஸுகளிலே இருக்கிறது.
மூணாவது செய்தி, ஷிர்க் அல்லாத மற்ற எல்லா பாவத்தில இருந்தும் மன்னிப்பு வழங்குவதாய் அல்லாஹ் சொல்லிவிட்டால் வழங்கு என்று கேட்கிற இடத்தில் நாம் கட்டாயம் இருக்க வேண்டும். எங்களை ஷிர்கிலே ஆழ்த்தி விடாதே என்றும் கேட்க வேண்டும். ஷிர்க் அல்லாமல் நாங்கள் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புனித மிஅராஜ் இரவினுடைய பொருட்டால் அவன் அன்பளிப்புகளாய் தந்த வெகுமதிகளை எல்லாம் காலமெல்லாம் பேணுதலாக பின்பற்றி வரக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. இந்த இரவினுடைய கைரு பரக்கத்துகளின் பொருட்டால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் ஒவ்வொருவரின் மனதுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி அருள்வானாக. பெரிய பெரிய இந்த உலகத்தை பீடிக்கிற முசீபத்துகள் பலாவல் இவற்றில் இருந்து அல்லாஹ் நம் அத்தனை பேரையும் பாதுகாப்பானாக.